குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்களால் நிரம்பிய மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் நீலகிரி என்றாலே ஊட்டி என்று அழைக்கப்படுகிற உதகமண்டலம் தான் சிறப்பு. மலைகளின் அரசியான ஊட்டி வர்க்கிக்கும் பிரபலமானது. நடுங்க வைக்கும் குளிருக்கு இதமாக சூடாக ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடலாமா என்றும், கூடவே மொறு மொறு என ஒரு வர்க்கியை டீயில் தொட்டு சாப்பிட்டால் எப்படி இருக்கும் ஆஹா என்றுதானே முதலில் தோன்றும். ஆங்கிலேயர்களின் பிரதான நொறுக்கு தீனியாக குக்கீஸ் எனப்படுகிற பிஸ்கெட் அவர்கள் காலத்தில்தான் தமிழகத்தில் அறிமுகமானது. காலையில் நீலகிரியில் மனம் கமழும் தேநீரோடு குக்கிகளை சாப்பிடுவதுதான் அவர்களின் வழக்கம். ஆங்கிலேயர்களிடம் பணியாற்றிய சில வீட்டு சமையல்காரர்கள் பிஸ்கட்டை அடிப்படையாக வைத்து புது சுவையில் தயாரித்ததுதான் வர்க்கி. அனைவரும் நொறுக்கு தீனியாக ருசிக்கும் ஊட்டி வர்க்கி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்த பின் பேக்கிங் உணவுப் பொருட்களை அதிகளவில் தயாரித்து உட்கொண்டனர். அதில் ரொட்டி, பிஸ்கட், பன், குக்கீஸ் வகை நொறுக்கு தீனிகள் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன. அவர்களுக்கு உதவியாக ஊட்டியை சேர்ந்தவர்கள் மற்றும் கேரளாவில் இருந்து வந்த பலரும் பணியாற்றினர். ஆங்கிலேயர் தயாரித்த குக்கீஸ் வகைகளை இங்குள்ளவர்கள் குக்கி என அழைத்துள்ளனர். அந்த பொருட்களுக்கு மாற்றாக சற்று மொறு மொறுவென இருந்த தின்பண்டத்தை ஊட்டி குளிரில் தேநீர் அல்லது காப்பியில் தொட்டு உண்பதில் ஆங்கிலேயர் மகிழ்ச்சி அடைந்தனர். மொறு மொறுவென இருந்த இந்த வர்க்கியின் புது சுவை ஆங்கிலேயர்களுக்கு பிடித்து போக இன்று வர்க்கி ஊட்டியின் தயாரிப்பில் முதன்மையாகவும் ஊட்டியின் அடையாளத்தில் ஒன்றாகவும் உயர்ந்திருக்கிறது. காய்ந்த நிலையில் இருக்கும் பொருளை வரட்டி என்போம். வர வர என இருந்ததால் வர்க்கீஸ் என சொல்லப்பட்டு பின்னாளில் வர்க்கி என்று மாறியது. நெய்யாலேயே வறுத்து தயாரிக்கப்பட்டதால் இப்பெயர் உண்டானதாகவும் சொல்லப்படுகிறது. வர்க்கி தயார் பண்றதுக்குங்க மெயினா வந்து மைதா, ஒயிட் சுகரு, டால்டா, ரீஃபைண்ட் ஆயில், கீ போடுறோங்க. 3 கிலோ சக்கரை போடுவோங்க. 10 கிலோ மைதாக்கு டால்டா ஒரு 1 லிட்டரு, கீ ஒரு அரை, ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 லிட்டருங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வர்க்கி வருங்க. ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஊட்டி வர்க்கி வாங்காமல் சென்றால் அவர்களின் சுற்றுலா பயணம் முழுமை பெறாதவாறு கருதுவர். அந்த அளவிற்கு இந்த வர்க்கியின் மனம் தட்டி இழுக்கும். குன்னூர், கூடலூர், கோத்தகிரி மற்றும் முதுமலை என நீலகிரியின் அங்கங்களான அனைத்து ஊர்களிலும் இந்த வர்க்கி கிடைக்கிறது. வர்க்கியை இயந்திரங்களை வைத்து செய்ய முடியாது. எண்ணெய், மாவு, சர்க்கரை, தண்ணீர் கொண்ட கலவையை மட்டுமே இயந்திரத்தில் உருவாக்க முடியும். மற்ற பணிகள் அனைத்தையும் ஆட்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். மெயினா இது வந்து மிஷின் மேட் கிடையாது. மிஷினுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டா தான் அது யூஸ் இருக்குது. ஜாஸ்தியும் கையில தான் பண்றது வேலை. நாள் ஒன்றுக்கு சுமாராக 10,000 கிலோ அளவுக்கு வர்க்கிகள் விற்பனையாகின்றன. நெய் வர்க்கி, இனிப்பு, சதுரம், ரிப்பன் மற்றும் மசாலா வர்க்கி என பல வகை வர்க்கிகள் கிடைக்கிறது. நாங்க இங்கே ஒரு நாளுக்கு 500 கிலோ ப்ரொடக்ஷன் ஆகும். இது வந்துட்டு நம்மள நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ற பொருள் மாவு இன்னைக்கு அடிச்சு அது டேபிள் வச்சு நாளைக்கு காலையில அதை எடுத்து நைஸா பருப்பி அதுல டேஸ்ட் எல்லாம் கொடுத்து நெய் இதெல்லாம் சேர்த்து அது தட்டி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்மள வர்க்கி ப்ரொடக்ஷன் பண்றது. குளிர் நேரத்தில் பதமாக புளிக்கும் மாவும் இயற்கையோடு இயைந்த இவ்வூரின் தண்ணீருமே இதன் சுவைக்கு காரணமாக விளங்குகிறது. இது நாளைக்கு நம்ம தயாரிக்கிறதுக்குள்ள வர்க்கி ரெடி பண்றதுக்குள்ள மாவு அடிச்சு வச்சிருக்கோம். காலையில ஒரு 5 மணிக்கு விடியகால 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு நைஸா பருத்தி அதுல டேஸ்ட் எல்லாம் கொடுத்து இது வர்க்கி ஆக்கிறது. குறிப்பாக ஊட்டியின் காலநிலையில் மட்டும்தான் இந்த சுவையையும் தரத்தையும் தர முடியும். பல குடும்பங்கள் பரம்பரையாக இதே தொழிலை தான் செய்து வருகின்றன. அதனால் எப்போதுமே மாறாத ஒரே சுவையில் வர்க்கிகள் இருக்கும். நான் இங்க வந்து 20 வருஷமா நடத்திட்டு வரேங்க. நான் இங்க அப்புறம் இங்க மொத்தமா வந்து எப்படி ஒரு 200-300 எல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி ஃபேக்டரிங்க. நம்ம எப்படியும் டெய்லி வந்து ஒரு 100 கிலோ ரெடி பண்றாங்க. இங்க 100 கிலோனா வியாபாரத்தை பொறுத்துங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோவும் போகும், 20 கிலோவும் போகும். இப்பெல்லாம் வியாபாரம் இல்ல டைம்ல 10 கிலோ 20 கிலோ ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கும். சீசன் டைம்ல நல்லா ஒரு வியாபாரம் இருக்குங்க. மாத கணக்கில் வைத்து உண்ணக்கூடிய ஒரு அருமையான தின்பண்டம் இன்று உலகம் முழுவதும் விரும்பி வாங்கக்கூடியதாக இருக்கிறது.
நீங்களும் ஊட்டிக்கு போனால் மறக்காமல் வர்க்கியை வாங்கி சுவைத்து பாருங்கள். பிறகு வர்க்கி இல்லாமல் காலை பொழுது நகரவே நகராது.